நேத்தி வந்து ஒரு ஒரு மனசுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்தது சார். என்ன அப்படின்னா, சர்தார் 2 படம். அங்கே படப்பிடிப்பில் வந்து 2 உயிரிழப்பு சம்பவம் நம்ம இந்த பிரசாத் லேப்ல அது நடந்திருக்கு சார். அது உண்மையாகவே ரொம்ப மனசு பாதிக்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி தான் இப்போது இந்தியன் 2 படத்துலையும் அந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. ஏன் சார் சரியான சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துருக்க மாட்டாங்களா? அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் என்ன சார் இருந்திருக்கும்? தினக்கூலி கொளுத்து வேலை தொழிலாளர்களை விட கேவலமாக நடத்தப்படுகிறவர்கள் தான் திரைப்பட தொழிலாளர்கள். திரைப்பட தொழிலில் உச்சபட்ச நடிகர்கள் வாங்குகிற சம்பளம் 150 கோடி ரூபாய், கதாநாயகிகள் வாங்குகிற சம்பளம் நயன்தாராவுக்கு 40 கோடி ரூபாய். ஆனால் திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள், லைட் பாய்ஸ், சிகை அலங்கார உதவியாளர்கள், காஸ்டியூம் அசிஸ்டன்ட்ஸ், இவர்களெல்லாம் கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிற ஒரு அமைப்பு தான் கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி ஒன்று கிண்டியில் நடந்தது. ஏறக்குறைய அது ஒரு 6 மாதம் ஆச்சு. இதற்காக அனைத்து திரைப்படங்களையும் ரத்து செய்து கலைஞர் 100 3-4 நாட்கள் நடந்தது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் தினக்கூலி அடிப்படையில் இன்று வரை சம்பளம் கொடுக்கப்படும். ஒரு 50,000 முழு நேர பணியாளர்களும் 50,000 பகுதி நேர பணியாளர்களும் வேலை பார்க்கக்கூடிய இந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, இது திரைப்பட இண்டஸ்ட்ரி. இவர்களால் விஜய், அஜித் எல்லா முதலமைச்சர்கள் தான், நேர முதலமைச்சர்கள் தான், எதிர்கால முதலமைச்சர்களால் ஒரு இலவச மருத்துவமனை தொழிலாளர்களுக்காக அமைத்து கொடுப்பதற்கு கூட இதயத்தில் ஈரமே இல்லாத இவர்களை பார்ப்பதற்கு ஒரு எம்ஜிஆர் இல்லை. எம்ஜிஆர் மீண்டும் வந்தால் மீண்டும் எம்ஜிஆரை இந்த திரைப்படத்துறையில் தேட வேண்டி இருக்கிறது. உண்மையாகவே டிடிஎஃப் வாசன் பற்றி இது வரைக்கும் யாருமே பேசுறது பெருசாக யாருமே அது வந்து கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் பண்ணுற மாதிரி இருக்குது சார். இல்லை, இது மலிவான ரசனை. அவர் ஒரு பைக் ரேசர், இளைஞர்களை தவறான வழிகாட்டுகிற ஒரு தவறான நபர். அவர் திருப்பதி கோயிலில் போய் திட்டமிட்டு போய் படம் எடுத்து அதை பதிவு செய்கிறார். அப்போ சட்டத்தை மதிப்பதில்லை, ஜனநாயகத்தை மதிப்பதில்லை, காவல்துறையை மதிப்பதில்லை, தொடர்ந்து இளைஞர்களை தவறான வழிகாட்டுதல் செய்கிற ஒரு தவறான நபர் தான் இந்த டிடிகே வாசன். இவர் செய்கிற இந்த சாகச சாதனைகள் பூராமல் நீங்கள் பெற்றோர்களுக்கு வயிற்றில் நெருப்பை அள்ளி கொட்டுகிற விஷயம். இவரை காவல்துறை பலமுறை கண்டித்தும் இவர் திருந்துவதாக இல்லை. காரணம், நீங்கள் யூடியூப்பில் 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர், 5 லட்சம் சப்ஸ்கிரைபர். இப்போ கடைசியாக எங்கே போயிருக்காரு? வெங்கடாஜலபதிக்கே வீலிங் காமிக்கிறார். இதை சட்டப்படி ஆந்திரா அரசு இவரை கைது செய்து திருப்பதி ஜெயிலில் போடணும். 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்லாம் இவருக்கு இதுவாக இருக்கிறது தான் சார் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்போது டிடிஎஃப் வாசன் கூடிய விரைவில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். அதோடு அவர் திரும்புவார். பிபிடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போ வந்து சினிமா விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது நேத்தி வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்தது சார். என்ன அப்படின்னா, சர்தார் 2 படம். அங்கே படப்பிடிப்பில் வந்து 2 உயிரிழப்பு சம்பவம் நம்ம இந்த பிரசாத் லேப்ல அது நடந்திருக்கு சார். அது உண்மையாகவே ரொம்ப மனசு பாதிக்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி தான் இப்போது இந்தியன் 2 படத்துலையும் அந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. இதுக்கு மாதிரி நிறைய உயிரிழப்புகள் இந்த மாதிரி நடக்குதுன்றது ஏன் சார் சரியான சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துருக்க மாட்டாங்களா? அது போன ப்ரோட்டோகால்ஸ் என்ன சார் இருந்திருக்கும்? தினக்கூலி கொளுத்து வேலை தொழிலாளர்களை விட கேவலமாக நடத்தப்படுகிறவர்கள் தான் திரைப்பட தொழிலாளர்கள். கொளுத்து வேலைக்கு போகிற கட்டட தொழிலாளியை விட, கம்பி வளைக்கிற காங்கிரீட் தொழிலாளிகளை விட, கலவை இயந்திரத்தில் வேலை செய்கிற தொழிலாளிகளை விட பாதுகாப்பு இல்லாத ஒரு தொழில் திரைப்பட தொழில். திரைப்பட தொழிலில் உச்சபட்ச நடிகர்கள் வாங்குகிற சம்பளம் 150 கோடி ரூபாய், கதாநாயகிகள் வாங்குகிற சம்பளம் நயன்தாராவுக்கு 40 கோடி ரூபாய். ஆனால் திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள், லைட் பாய்ஸ், மின்சார
உதவியாளர்கள், சிகை அலங்கார உதவியாளர்கள், காஸ்டியூம் அசிஸ்டன்ட்ஸ் இவர்களெல்லாம் கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிற ஒரு அமைப்பு தான் இந்த திரைப்பட அமைப்பான பெப்சி. பெப்சி 26 சங்கங்கள், அதாவது உணவு பரிமாறுவர் சங்கம், ஓட்டுநர் சங்கம், சிகை அலங்கார சங்கம், துணை நடிகர்கள் சங்கம், இப்படி 26 சங்கங்களை ஒன்றிணைத்து தான் ரோஜாவின் கணவர் செல்வமணி அதற்கு தலைவர். ஆனால் கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி ஒன்று கிண்டியில் நடந்தது. ஏறக்குறைய அது ஒரு 6 மாதம் ஆச்சு. இதற்காக அனைத்து திரைப்படங்களையும் ரத்து செய்து கலைஞர் 100 இப்படி 3-4 நாட்கள் நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் தினக்கூலி அடிப்படையில் இன்று வரை சம்பளம் கொடுக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அத்தனை பேரும் போய் பெப்சி செல்வமணிகிட்ட புகார் சொல்கிறாங்க. செல்வமணி கலைஞர் டிவியிடம் பேசி வாங்கி கொடுக்க முடியாத முதுகெலும்பில்லாத ஒரு தலைவன் செல்வமணி. இதில் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு இன்று வரை சம்பளம் கொடுக்கப்படவில்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமே சார், இதை டைரக்டாவே அவர் வந்து அவர்கிட்ட அங்கே வேலை பார்க்குறவங்க பூரா நேராக உதயநிதி ஸ்டாலினை பார்த்து எனக்கு ஒரு 4 நாள் சம்பளம் வரல, எனக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபா 16000 ரூபா சம்பளம் வரலின்னு ஒரு 5000 தொழிலாளிகள் ஊர்வலமாக போய் உதயநிதிகிட்ட சொல்லியிருந்தா போகும்போது உங்களே கூட்டிகிட்டு போயிருந்தா நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க. இல்லை சார், அப்போ இல்லைம்மா நீங்கள் ஒரு நிர்வாகத்தில் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை யார் அழைக்கிறார்களோ அவர்கள் அதை கொடுத்துருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல. பணம் வரலன்னு பல நாள் போய் புகார் சொன்ன பிறகு செல்வமணி நீங்கள் சொல்லுகிற எந்த நிதிட்டையும் கேட்கல. நிதி தான் வேணும், வேலை பார்த்தவனுக்கு நிதி தான் வேணும், அந்த நிதி கொடுக்கப்படவில்லை. இதுதான் திரைப்பட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நிலை. திரைப்பட தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவமனை கிடையாது. அவன் அடிபட்டானா எங்கே போனோம்? அப்போலோவுக்கு போனோம், இல்லைன்னா காளியப்பாவுக்கு போனோம், இப்படி தான். அப்போது அவர்களுக்கு ஏறக்குறைய கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், விருகம்பாக்கம், KK நகரில் ஒரு 50000 முழு நேர பணியாளர்களும் 50000 பகுதி நேர பணியாளர்களும் வேலை பார்க்கக்கூடிய இந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இது, திரைப்பட இண்டஸ்ட்ரி. இதில் இவர்களால் விஜய், அஜித் எல்லாம் முதலமைச்சர்கள் தான், நேர முதலமைச்சர்கள் தான். இந்த முதலமைச்சர்களால், எதிர்கால முதலமைச்சர்களால் ஒரு இலவச மருத்துவமனை தொழிலாளர்களுக்காக அமைத்து கொடுப்பதற்கு கூட இதயத்தில் ஈரமே இல்லாத, இந்த இதயத்தை கலட்டி வைத்துவிட்டு வீட்டிலே இதயத்தை கலட்டி வைத்துவிட்டு வருகிற இந்த மனிதர்கள் தான் இப்போ நீங்கள் சொல்கிற விபத்தில் அவர்களுடைய குடும்பம் நடுத்தெருவில் நிற்கும். இவர்களை பார்ப்பதற்கு ஒரு எம்ஜிஆர் இல்லை. எம்ஜிஆர் மீண்டும் வந்தால் இவர்களுடைய வாழ்க்கை, இவர் ஒரு இலவச பள்ளிக்கூடம், இலவச மருத்துவமனை இரண்டும் மீண்டும் காமராஜர், கக்கன் தேடுவதைப் போல மீண்டும் எம்ஜிஆரை இந்த திரைப்படத்துறையில் தேட வேண்டி இருக்கிறது. சார், இப்போது இந்த வந்து ஒரு இதில் இன்னும் ஒரு கடைசி 2 கொஸ்டின் நான் கேட்கணும் சார். TTF வாசன், அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். உண்மையாகவே TTF வாசன் பற்றி இது வரைக்கும் யாருமே பேசுனது பெருசாக, யாருமே அதை வந்து கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் பண்ணுற மாதிரி இருக்குது சார். இப்போது திருப்பதியில் போயிட்டு ஸ்டேட்டுக்குள்ளே விட்டு ஸ்டேட் போயிட்டு அந்த கோவில் நம்ம வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஒரு இது, அங்கெல்லாம் மொபைலே உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதை தெரிஞ்சும் அந்த கூண்டுலேருந்து அந்த மொபைல் அந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ஸ்டேட்லேருந்து வந்து இவருக்கு நோட்டீஸ் விட்டு, ஏன் சார் இந்த வேலையெல்லாம்? அவருக்கு TTF வாசனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸா? நம்ம வெளில வந்து ரோட்டில் நின்றாலே அவ்வளோ பேர் வந்து கூட்டம் கூடுறாங்களா? அவ்வளோ வந்து எல்லோரும் போராடுறாங்களா? அந்தளவுக்கு என்ன சார் ஒரு ஒரு பைக்கு வந்து ஒரு ரேசர் அவருக்கு இவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே மக்கள் ஒரு பக்கம் கோவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு ஈக்குவலாக சப்போர்ட் இருக்க தான் சார் செய்யுது. இல்லை, இது மலிவான ரசனை. அவர் ஒரு பைக் ரேசர், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் பைக் சாகசம் செய்கிற பல இளைஞர்களை தவறான வழிகாட்டுகிற ஒரு தவறான நபர். அவரை நீதிமன்றம் பல முறை தண்டித்து கொண்டும் இருக்கிறது. அப்போது அவர் திருப்பதி கோயிலில் போய் திட்டமிட்டு போய் நீங்கள் படம் எடுத்து அதை பதிவு செய்கிறார். அப்போது
சட்டத்தை மதிப்பதில்லை, ஜனநாயகத்தை மதிப்பதில்லை, காவல்துறையை மதிப்பதில்லை. தொடர்ந்து இளைஞர்களை தவறான வழிகாட்டுதல் செய்கிற ஒரு தவறான நபர் தான் இந்த டிடிகே வாசன். நீங்கள் பைக்கில் இவர் செய்கிற அந்த வீலிங்கை பார்த்து பல இளைஞர் அடிபட்டு கிடக்கலாம். இப்போ அதே போல் இவர் செய்கிற இந்த சாகச சாதனைகள் பூராமல் நீங்கள் பெற்றோர்களுக்கு வயிற்றில் நெருப்பை அள்ளி கொட்டுகிற விஷயம். ஆனால் இவரை காவல்துறை பல முறை கண்டித்தும் இவர் திருந்துவதாக இல்லை. காரணம், நீங்கள் யூடியூப்பில் 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர், 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் தன்னுடைய ஃபாலோவர்களாக இருக்கிறார். இதுதான் இவருடைய இந்த சாகசத்துக்கான காரணம். இப்போ கடைசியாக எங்கே போயிருக்காரு? திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே போய் சாகசம் பண்ணுறாரு. வெங்கடாஜலபதிக்கே வீலிங் காமிக்கிறார். அப்போது இதை சட்டப்படி ஆந்திரா அரசு இவரை கைது செய்து திருப்பதி ஜெயிலில் போடணும். இதுதான் இவர் திருந்துவதற்கான கடைசி முயற்சி. இல்லைன்னா இளைஞர்களுக்கு எதையுமே சட்டத்துக்கு புறம்பாக செய்ய தூண்டுகிற ஒரு நபர் எப்படி ஒரு சரியான நபராக இருக்கும்? இவரை போலீஸ் காவல் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இளைஞன் படித்து பள்ளிக்கூடம் போய் கல்லூரிக்கு வந்து கஷ்டப்பட்டு அப்பா அத்தா கடனை வாங்கி ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தா இவன் அப்படியே டிடிஏ வாசன் மாதிரியே வீலிங் பண்ணுங்கிறான். ரோட்டில் போகிறவன் வர்றவன். சார் பெரிய பசங்களோட நான் சின்ன குழந்தைங்க சைக்கிளில் போய் வீலிங் பண்ணி ரோட்டில் விழுந்ததை நாங்களே வந்து எத்தனை வாட்டி இது பண்ணியிருக்கோம் தெரியுமா சார்? அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னோம். அந்த பசங்க எல்லாம் இதெல்லாம் எப்படி அங்கே கற்றுக்குறாங்கன்னா, அதுவும் இந்த மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் பார்த்து இந்த மாதிரியான ஆளுங்களை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல விஷயமா நம்ம கொண்டு போய் சேர்க்கலையே சார். இவர் எத்தனை வாட்டி அரெஸ்ட் பண்ணுறது, இவர் எத்தனை வாட்டி முடக்கிறது, திருப்பி வெளில வந்து இதே மாதிரி விஷயங்கள் பண்ணால் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் சார் இருக்குது இந்த விஷயம். டிடிஏ வாசன் பள்ளி மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு உட்பட தவறான வழிகாட்டுகிற நபராக இருக்கிறார். இவரை உற்சாகப்படுத்துவதல்ல, ஏன்னா இழப்பு பெற்றோர்களுக்கு தான். அப்போது வாசன் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதாக தெரியவில்லை. அரசும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அரசு நடவடிக்கை எடுக்க இவர் தன்னை ஒரு ஹீரோவாக பதிவு செஞ்சுக்கிறார் சார். படத்துலலாம் கூட நடிக்க போய் அதுக்கப்புறம் கடைசியில் அது வந்து தடை செய்யப்பட்டுருச்சு சார். அவரால் நடிக்க முடியல. ஏன்னா 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்லாம் இவருக்கு இதுவாக இருக்கிறது தான் சார் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்போது டிடிஏ வாசன் கூடிய விரைவில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். அதோடு அவர் திருந்துவார். ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களோட பொன்னான நேரத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. வணக்கம்.